ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். எரேமியா 32:27 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ அப்படின்னு சொல்கிறத நம்ம பைபிள் முழுக்க கர்த்தராகிய ஆண்டவர் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறத நம்ம வாசிக்கிறோம்ல. ஒரு கழுதை வாய் திறந்து பேசினது, ஒரு காகம் ஒரு மனுஷனை போஷித்தது, சிங்கங்கள் எத்தனை இருந்தாலும் கடிக்காமல் அமைதியாக பக்கத்தில் உட்கார்ந்துருந்தது, இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம்ல. அதில் மீனை கொண்டு கர்த்தர் செய்த அதிசயங்களில் 2 இப்போ பார்த்துருவோமா? யோனா 1-2 அதிகாரத்தில் இந்த இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்குறோம். யோனா என்கிற மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேறொரு திசையை நோக்கி கப்பல் பிரயாணம் போகிற இடத்துல வருகிற அந்த பிரச்சனைகளின் நிமித்தம் கூட இருந்தவங்களால் அந்த நடுக்கடலில் அவர் தூக்கி போடப்படுறாரு. ஆனாலும் அவங்க போட்டாலும் கர்த்தர் அவரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய மீன் அந்த இடத்துல வர வச்சு அது அவரை விழுங்கிடுது. அந்த மீனோட வயருக்குள்ளே அவர் 3 நாள் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த மீனோட வயருக்குள்ளே இருந்து அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. ஆண்டவரே, என் தலைக்கு மேலே அந்த கடல் பாசியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு, அலைகள்லாம் என் தலைக்கு மேலே புரண்டு ஓடுது, அதனால் நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரட்சிப்பு உம்முடையது அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தர்கிட்ட வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த மீன் அவரை கரையில் கொண்டு போட்டுருது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இப்படிலாம் நடக்குமா? ஒரு மீன் வயருக்குள்ளே இருக்க முடியுமா? அந்த மீன் அவரை கடிக்காமல் பின்னையும் கொண்டு அந்த கடற்கரையில் போற்ற முடியுமா அப்படின்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் மத்தேயில இந்த இன்சிடெண்ட் பார்க்குறோம். பேதுருக்கிட்ட அந்த ஊரில் இருக்க வரி வசூலிக்கிறவர்கள் கேட்பாங்க, இந்த தேசத்துக்கான வரியை நீ எல்லாம் கொடுக்கறது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மணியை கேட்கும்பொழுது அவர் அதை இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகள், நீ போய் கடலில் வலையை போட்டு மீன் பிடி, அதில் முதலாவது பிடிக்கிற அந்த மீனோட வாயை திறந்து பாரு, அதில் உனக்கான மணி இருக்கும், அதை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. எல்லா மீனோட வாயும் திறந்தாலும் ஒன்றும் இருக்காது. அந்த முதலாவது பிடிக்கிற அந்த மீனோட வாய்க்குள்ளே அதுவும் உனக்கு என்ன தேவையோ, நீ எவ்வளோ கொடுக்கணுமோ அதற்கான மணி இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம்ல. நம்முடைய தேவைகளை எதை கொண்டாகிலும் ஒரு ஆச்சரியமான விதத்தில் சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கூட ஒரு வேளை பிரச்சனைகள் இருக்கலாம், ஃபினான்ஷியல் தேவைகள் இருக்கலாம், தலைக்கு மேலே அது எல்லாமே வெள்ளம் போல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ரட்சிப்பு என்னுடையது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கோம்னா, அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, அவரோட விலையேற பெற்ற மாசற்ற குற்றமற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த மீட்பை நமக்கு கொடுத்தவர் எப்படி நம்மளை விடுவார்? நிச்சயமாக இந்த இடத்துலையும் நம்ம தலை நிமிர பண்ணுவார், நம்ம தலையை உயர்த்துவார். அதை நம்பி விசுவாசித்து அவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.